சென்னையில் மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஒரே அட்டை மூலம் பயணச்சீட்டு பெற்று பயணிக்கும் திட்டத்தை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். சென்னையில் மெட்ரோ ரயில், புறநகர் மின்சார ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் ஸ்மார்ட் அட்டை மூலம் பயணச்சீட்டு பெற்று பயணிக்கும் திட்டம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி மெட்ரோ ரயில் நிலையங்களில் பயன்படுத்தும் வகையில் சிங்கார சென்னை ஸ்மார்ட் அட்டை 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஸ்மார்ட் அட்டையை பயன்படுத்தி மாநகர பேருந்துகளிலும் பயணம் செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். இந்த கார்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்கார சென்னை கார்டுகள்ன்றது சிஎம்ஆர்எல்லும் சென்னை மெட்ரோவிலும் பயன்படுத்திக்கலாம், மாநகர பேருந்துகளிலும் பயன்படுத்திக்கலாம். அதுதான் இதோட முக்கியமான ஒரு ஃபீச்சர்ன்றது இதுதான். முதற்கட்டமாக பாரத ஸ்டேட் வங்கி மூலம் 50,000 ஸ்மார்ட் அட்டைகள் கட்டணமின்றி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோயம்பேடு, பிராட்வே, தாம்பரம், திருவான்மியூர், கிண்டி, தியாகராய நகர் உள்ளிட்ட 20 பேருந்து நிலையங்களில் உள்ள பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் ஸ்மார்ட் அட்டைகள் வழங்கப்படுகின்றன. நடத்துனர்கள் ஆன்லைன் மற்றும் மாநகர போக்குவரத்து கழக பயணச்சீட்டு விற்பனை மையங்களில் ஸ்மார்ட் அட்டையை ரீசார்ஜ் செய்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சென்னை புத்தக காட்சியில் புதுச்சேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு சர்ச்சையான நிலையில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கமான பபாசி வலியுறுத்திய நிலையில் மன்னிப்பு கேட்க முடியாது என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் சிறப்பு விருந்தினராகத்தான் வந்துள்ளார். அவர் அந்த புத்தகத்தை மட்டுமே பேச வேண்டும். சீமான் மீது நாங்கள் இந்த தென்னிந்திய புத்தக விற்பனர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அறிவுசார் உலகத்தில் வந்து உளறிட்டு போவது எந்த விதத்தில் நியாயம்? அது தவறு. ஏறி மேடையில பேசி இவ்வளவு பிரச்சனை கூட ஆகல, இந்த கண்டனம் கூட வரலைன்னா நான் எதுக்கு 1/2 நாள் செலவழிச்சிட்டு போய் மேடையில் ஏறி பேசணும்? கைத்தடி வச்சிருக்கேன், தட்டி தட்டி நடக்கிறான். நான் துப்பாக்கி வச்சிருக்கேன், 2 குண்டாவது வெடிக்கணும், 2 தோட்டாவது வெடிக்கணும். இல்லைன்னா போய் எதுக்கு நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்? இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதாங்க அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இல்லைன்னா என்னையே எங்களுக்கு வெளியிடணும். சரி, ஏதோ அவங்க ஆசைக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் மன்னிப்பு கேட்குற ஆளா நான்? முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான மோசடி வழக்கை CBI வசம் ஒப்படைக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மூலம் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறிய அதிமுக முன்னாள் பிரமுகர் விஜய நல்லதம்பி சாத்தூரைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பவரிடம் 30 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுள்ளார். ஆனால் பணத்தை பெற்றுக் கொண்டு வேலை வாங்கி தரவில்லை என கூறி ரவீந்திரன் அளித்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் விஜய நல்லதம்பிக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் நிலுவையில் உள்ள இவ்வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் குற்றப்பத்திரிகை தற்போது வரை தாக்கல் செய்யப்படாத நிலையில் இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு தொடர அரசின் அனுமதி பெறும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி வேல்முருகன் உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படாததால் அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த தமிழ்நாடு காவலர்களுக்கு நேரம் இல்லாததால் இவ்வழக்கின் விசாரணையை CBI வசம் ஒப்படைக்கும்படியும் ஆணையிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜையை தொடர்ந்து மகரவிளக்கு பூஜைக்காக கோயில் நடை கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்டது. அன்று முதல் சன்னிதானத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நாள்தோறும் சுமார் 1 லட்சம் பக்தர்கள் சபரிமலைக்கு செல்கின்றனர். வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருப்பதால் தரிசனம் செய்ய 6 மணி நேரம் வரை வரிசையில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக ஆழிக்குண்டம் அருகே இருந்து 18 படிகளில் ஏறி பகவானை தரிசிக்க மட்டும் அரை மணி நேரம் ஆகிவிடுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் சுமார் 1500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மகரவிளக்கு காலத்தில் மட்டும் இந்த ஆண்டு சபரிமலை வந்த பக்தர்களின் எண்ணிக்கை 6 லட்சத்தை கடந்துள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி ஜோதி தரிசனம் நடைபெற உள்ளது. மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சபரிமலையில் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் சென்னை தீவுத்திடலில் இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி தொடங்கியது. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் பொருட்காட்சியை தொடங்கி வைத்தனர். ஏறத்தாழ 70 நாட்கள் நடைபெறும் இந்த பொருட்காட்சியில் அரசு மற்றும் தனியார் துறைகள் சார்பில் 74 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. வார நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரையும், வார இறுதி நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 10 மணி வரையும் பொருட்காட்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருட்காட்சியில் பெரியவர்களுக்கு அதிகபட்சமாக 40 ரூபாயும், சிறியவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 25 ரூபாயும் நுழைவு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
ஆளுநர் RN ரவியை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி ஆளுநர் RN ரவி உடனடியாக அவையில் இருந்து வெளியேறினார். இந்த சம்பவம் சர்ச்சையான நிலையில் தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்து இன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக அறிவித்துள்ளது. மத்திய அரசின் ஏஜென்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் ஆளுநர் அத்துமீறுவதாக திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள கோபத்தை திசை மாற்றும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மதுரையில் 3 இடங்களில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவுக்கான அவகாசம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. மதுரையில் அவனியாபுரம், பாரமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 14, 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் முறையே ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான முன்பதிவு நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. காளை மாடுகளுக்கான விண்ணப்பத்தில் மாவட்டத்தின் பெயர், மாடு உரிமையாளரின் விவரங்கள், காளையின் வயது, இனம், நிறம், உயரம், மருத்துவச் சான்று ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். இதேபோன்று மாடுபிடி வீரர்களுக்கான விண்ணப்ப படிவத்தில் வீரர்களின் தனிப்பட்ட விவரம், ரத்த வகை, எடை, உயரம் ஆகியவை கேட்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் முன்பதிவு செய்து வரும் நிலையில் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜக தலைவர் தேர்தல் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாஜகவின் புதிய மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான கருத்து கேட்பு கூட்டம் சேத்துப்பட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பதவிக்கு வெங்கடேசன், சுமதி, புவனேஷ்குமார், மோகன், கவிதா, பார்வதி, அருள், சாய்பாபா, முத்துச்சாமி, கோவிந்தன் ஆகிய 10 பேர் போட்டியிடுவதாக பட்டியல் ஒட்டப்பட்டது. அதில் கோவிந்தன், சாய்பாபா, சுமதி உள்ளிட்ட 5 பேர் போட்டியிட தகுதியற்றவர்கள் என புவனேஷ்குமார் தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு மோதல் வெடித்தது. மோதலில் ஈடுபட்டவர்களை தேர்தல் பார்வையாளர் ராஜ்குமார், மாவட்ட தேர்தல் அலுவலர் பலரான் ஆகியோர் சமாதானப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சங்கர், பூங்காவனம், வெங்கட்ராமன், வேலு, சரவணன் ஆகியோர் போட்டியிடலாம் என மீண்டும் பட்டியல் ஓட்டப்பட்டது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தனது புல்லட் வாகனத்தை சரியாக பழுது பார்க்கவில்லை என கூறி மெக்கானிக்கை சார்பு காவல் ஆய்வாளர் தாக்கும் காட்சிகள் தான் இவை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் ராயல் என்ஃபீல்ட் ஒன்லி என்ற பெயரில் ஸ்ரீனிவாசன் என்பவர் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இவரிடம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் பணியாற்றிய சார்பு ஆய்வாளரான அண்ணாதுரை என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை பழுது நீக்குவதற்காக கொடுத்துள்ளார். சார்பு ஆய்வாளரான அண்ணாதுரை ஏற்கனவே ஸ்ரீனிவாசனுக்கு 8600 ரூபாய் பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஸ்ரீனிவாசன் வாகனத்தை பழுது பார்க்காமல் அப்படியே வைத்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த சார்பு ஆய்வாளர் அண்ணாதுரை மற்றொரு காவலர் முரளி என்பவருடன் கடைக்கு வந்து ஸ்ரீனிவாசனை தாக்கியுள்ளார். தன்னை தாக்கிய சிசிடிவி காட்சி பதிவுகளுடன் மெக்கானிக் ஸ்ரீனிவாசன் காவல் கண்காணிப்பாளர், முதல்வர் தனிப்பிரிவு மற்றும் மதுரை ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். நடிகர் விஷாலின் உடல்நலம் குறித்து அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகியுள்ள மதகஜராஜா திரைப்படம் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியாகிறது. இதனை விளம்பரப்படுத்தும் நிகழ்வு சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விஷாலின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. கையில் மைக்கை பிடித்து அவரால் பேசவே முடியாமல் அவரது கை நடுங்கிக் கொண்டே இருந்தது. ஒரு டைரக்டருக்கு அந்த கிரியேட்டிவ் பிரசன்ஸ் கொடுக்கறது சம்திங் கிரேட். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் அவரின் உடல்நிலை குறித்து அவரது ரசிகர்கள் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்தனர். மேலும் அவர் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என பதிவிட்டு வந்தனர். இந்த நிலையில் விஷாலின் உடல்நிலை குறித்து விளக்கமளித்த அப்போலோ மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் நடிகர் விஷால் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொண்டு முழுமையாக ஓய்வெடுக்க அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் முதல் புல்லட் ரயில் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலங்கானா, ஒடிஷா, ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களில் புதிய ரயில் திட்டங்களுக்கு டெல்லியில் இருந்து காணொலி வாயிலாக பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். தெலங்கானாவில் சர்லப்பள்ளி புதிய ரயில் முனையத்தையும் அவர் திறந்து வைத்தார்.
நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்திய ரயில்வே ஒரு வரலாற்று மாற்றத்தை கண்டுள்ளதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் சேவை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். 50க்கும் அதிகமான வழித்தடங்களில் இயக்கப்படும் 136 வந்தே பாரத் ரயில்களால் மக்களின் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக மோடி கூறினார். சோதனை ஓட்டத்தின் போது படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதை குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவில் புல்லட் ரயில் இயக்கப்படும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று கூறினார். இஸ்ரோவின் திட்டங்களில் ஒன்றான விண்வெளியில் செடி வளர்ப்பு திட்டத்தின் சோதனை அண்மையில் வெற்றி பெற்ற நிலையில் காராமணி விதைகளில் 2 இலைகள் துளிர்விடத் தொடங்கின. PSLV C-60 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலன்களில் பல்வேறு சோதனைகளை இஸ்ரோ செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கிராப்ஸ் என்ற திட்டத்தின் மூலம் விண்வெளியில் 8 காராமணி விதைகள் விண்வெளிக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. விண்வெளியில் ராக்கெட்டில் இருந்து பிரிந்து சென்ற விண்கலத்தின் முதல் 4 நாட்களில் காராமணி விதை முளைக்கத் தொடங்கின. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி முளைக்கத் தொடங்கிய காராமணி விதைகளில் 2 இலைகள் துளிர்விட தொடங்கியுள்ளன. விண்வெளியில் காராமணி விதைகள் துளிர்விட்டது மிகப்பெரிய மைல்கல் என்று இஸ்ரோ தனது எக்ஸ் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்கள் நடத்திய தாக்குதலில் 9 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்த நிலையில் அடுத்த ஆண்டுக்குள் நக்சல் பயங்கரவாதம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சல் தடுப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். தங்கள் பணிகளை முடித்துக் கொண்டு 20 பேர் பெத்ரே குட்ரு சாலையில் வாகனத்தில் முகாமுக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அவர்களை குறிவைத்து IED எனப்படும் வெடிகுண்டுகளை நக்சல்கள் வீசினர். இதில் அந்த சாலையில் மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டது. மேலும் வாகனம் சுக்குநூறாக உருக்குலைந்தது. இந்த தாக்குதலில் ஓட்டுநர் மற்றும் 8 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். கடந்த சனிக்கிழமை நக்சல் பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இச்சம்பவத்திற்கு பதிலடி தரும் வகையில் நக்சல்கள் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது. இந்த தாக்குதலில் வீரமரணம் அடைந்த பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல இரங்கல் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல் பயங்கரவாதம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்று பதிவிட்டுள்ளார். வாரத்தின் முதல் வர்த்தக நாளில் பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி காரணமாக மும்பை பங்குச் சந்தையில் முதலீட்டாளர்களுக்கு 12 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. HMPV வைரஸ் அச்சம் காரணத்தால் வர்த்தகம் தொடங்கியது முதல் பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி காணப்பட்டது. மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1258 புள்ளிகள் சரிந்து 77,964 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச் சந்தை குறியீட்டு எண் நிப்டி 389 புள்ளிகள் குறைந்து 23,616 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவுற்றது. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், டைட்டன், ICICI வங்கி பங்கிகள் லாபம் கண்டன. ITC, HDFC, கோட்டக் மஹிந்திரா உள்ளிட்ட நிறுவன பங்குகள் பெரிய சரிவை கண்டன. பொதுத்துறை வங்கி பங்குகள் 4 விழுக்காடு சரிந்தன. உலோகம், ரியல் எஸ்டேட், ஆற்றல், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை பங்குகள் தலா 3 விழுக்காடு சரிவை கண்டன.